गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுலலாம் பாத்தீங்கன்னா அவங்களோட திறமையை வந்து பிளாட்ஃபார்ம்ல போட்டு மணி கலெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஒன்று நடந்துச்சு. எனக்கே மனசு கஷ்டமாயிருச்சு. இப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்ல வரேன். பாவம் அவங்களும் ரொம்ப வருஷமாக நான் கேட்டு பார்த்தேன், அவங்களும் ரொம்ப வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா, அவரை சன்னுமே இதே ஃபீல்டில் தான் இருக்காரு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மழை பெய்யுது, ஆனால் அங்கே ஒரு பையனை பாருங்களேன், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மழையிலையும் ஒரு மாதிரி பாட்டு போட்டு தனியாக ஆடிக்கிருக்கான். அதாவது ஒரு இப்போ விஜய் டிவி இந்த மாதிரி ஒரு இடத்துல இவனை ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவனும் ஒரு இடத்துல இதாகலாம். டான்ஸ் மாஸ்டர் இவங்களாம் வந்து கொஞ்சம் கோச்சிங் கொடுத்தா நல்லா இன்னும் கொஞ்சம் இதாகும். இப்படி கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. முதல்ல அவங்க அப்பா அடிக்கிறது, இவங்க வாழ்க்கை இதிலே முடிஞ்சு போயிருமா? அடுத்த கட்டத்துக்கு நம்ம தான் கொண்டு போகணும். நம்மளால் முடிஞ்சால் இவங்களையும் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். பார்க்குறவங்க உங்களுக்கும் ஒரு இது இருக்கும், அதாவது இந்த மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ட்டு. முடிஞ்சால் யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அடுத்தவங்க அப்பா ஆட போகிறாரு. பயம் வரான், ஏதோ நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவோம். ஜூஸ் வேணுமா? என்ன அப்படி கொடுங்க, நீங்கள் கையில் கொடுங்க. வாய்ப்பு எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு? வாய்ப்பு எதுவும் கிடைக்கலையா? போகணுன்னு ஆசை இருக்கா? சினிமாவுக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? எங்க உங்க வீடு? ஆமா. சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்க? இது மாதிரி தானா? சரி, போயிட்டோம். கண்டிப்பாக இதோட ஃபுல் வீடியோ வந்து இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே காட்டவே முடியாது. இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோவில் இருக்குது, மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ அர்த்தம் என்னன்னு புரியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க இது ஒரு சான்ஸாக இருக்கும், பாருங்கள்.